ஃபேஸ்புக் பற்றி தான். ஓகே, ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் இருந்தாலும் பேஜாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் காட்டுதான். இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் தான் காமிக்கும். உங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் நார்மல் ப்ரொஃபைலில் இருந்து ப்ரொஃபஷனல் மோடாக சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு எரர் வரும். ஓகேவா, இந்த எரர் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். சரிங்களா, பட் என்ன அப்படின்னா இந்த எரர் வந்து எதனால் நம்மளுக்கு என்ன ஸ்டாப் ஆகணும், உங்களுக்கான ப்ரொஃபைலில் நீங்கள் ப்ரொஃபஷனல் மோடாக சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட ப்ரொஃபைலு அதில் மூலிமா நம்ம ஏர்ன் பண்ண முடியாது. ஓகேவா, அந்த மானிட்டேஷன்றது ஓப்பன் பண்ணால் அதில் வர நீங்கள் வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் போடுறதில்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் வந்து இருக்காது. ஓகேவா, அந்த கண்ட்ரி எலிஜிபிள் மாதிரி உங்களுடைய மானிட்டேஷன் பாலிசிக்கான எலிஜிபிள் வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். ஓகேவா, பட் இதை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது சால்வ் ஆகும். அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் மொபைல் ஓப்பன் பண்ணேன், மொபைல் எடுத்துகிட்டு அதில் ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண முன்னாடி நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கப்புறம் உங்கள் லோகோ கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் சி டாஸ் போர்டு அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, ஸ்டார்ட் போர்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ட்னு வருது, அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டிசேபிள் வந்து காமிக்குது. ஓகே, அந்த டிசேபிள் கீழே வந்தீங்கன்னா வாட் ஹேப்பன் த யூ ஹேவ் த 29 days த கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டி பிஃபோர் யுவர் த அட்வர்டைஸ் ஆக்சஸ் த பர்மனெண்ட்லி ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னா உங்களுடையது வந்து வந்தால் ரெஸ்ட்ரிக்ட் ஏறர் மாதிரி வந்து காமிக்குது. இதனால் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் மானிட்டேஷன் வந்து எலிஜிபிள் கிடைக்காது, நீங்கள் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, பட் இது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த கன்ஃபார்ம் ஐடென்டி கொடுத்து அப்ளை பண்ணலாம். பட் இது நான் உங்களுடைய ப்ரொஃபைல் ஏன்னா வேறு எதனா பிரச்சனைகள் இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, பட் வேறு என்ன எதனால் வரும் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் ஏதாவது மற்றவங்களோட வீடியோ போட்டிங்கன்னா அதை ஃபுல்லாக நீங்கள் டெலிட் பண்ணணும், உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். ஓகேவா, பட் எல்லாம் ப்ரொஃபைல் இருக்கா எதனா பிரச்சனை அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு பேக் போயிட்டு உங்களோட 3 புள்ளி இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணி அதில் ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ்ன்றதை கிளிக் பண்ணினா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து என்ன எரரில் இருக்கா அப்படின்றத காமிக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலர் டிக்கு தான் இருக்குது, அப்போ வந்து இதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் அது கீழே இருக்க அந்த மானிட்டேஷன் வந்து 2 இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொஃபைல் நாட் மானிட்டேஷன் இருக்குல்ல, அந்த ரெக்கமெண்டேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு காமிக்கும் இந்த ரெக்கமெண்டபிள் வந்து எதுவுமே இல்லை, நம்ம ப்ரொஃபைல் வயலண்ட்டில் வந்து இருக்குது. பட் ஆனால் அதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணால் எந்த ஒரு இதுவுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா, அதனால் வீடியோஸ் எதுவுமே பிரச்சனை கிடையாது. பேக் வந்துட்டு உங்களுடைய அந்த ரெஸ்ட்ரிக்ட் மானிட்டேஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மானிட்டேஷன் இஷ்யூஸ்னு சொல்லி காமிக்கும். ஓகேவா, இந்த மாதிரி மானிட்டேஷன் இஷ்யூஸ்னால் உங்களுடைய பார்ட்னர் ப்ரோக்ராம் மானிட்டேஷன் பாலிசி வந்து நீங்கள் எரரில் இருக்குது. அது என்ன பண்ணால் அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்குது. என்ன காமினா யூசர் நாட் த எலிஜிபிள் அதர் மானிட்டேஷன் டூல்ஸ் த மே த ஆக்சஸ் த நேஷனல் மானிட்டேஷன் டூல்ஸ்னு காட்டுது. இது என்ன அப்படின்னா உங்களுடைய இது பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் பாலிசி வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் தர முடியாது, நீங்கள் அதில் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம கிளியர் பண்ணணும். ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் பேக் வாங்க, பேக் வந்துட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ நான் கொடுக்குறேங்க பேக் வந்துட்டு அந்த ப்ரொஃபைல் நாட் ரெக்கமெண்டேஷன் கிளிக் பண்ணி அந்த ரிவ்யூ வேலிடேஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்கு வந்துடும். ஓகேவா, இந்த பேஜில் வந்து கீழே அந்த கன்ஃபார்ம் ஐடென்டிட்டி இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, அந்த கன்ஃபார்ம் ஐடென்டிட்டி கிளிக் பண்ணி தான் நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இது வந்து ஓப்பன் என்னன்னு பாருங்கள். இந்த மாதிரி வருதுங்களா, அந்த ரெக்கார்டிங் த வீடியோஸ்னு காட்டுது. இதில் என்ன காமிக்கிறாங்கன்னா ரெக்கார்ட் யுவர் வீடியோஸ் யுவர் செல்ஃப் to make sure that real persons you need the record a video selfie கேமரா மூலமா நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணனும், அது உங்களுடைய ஃபேஸ் அது ரியல் பர்சனா இருக்கணும். ஓகேவா, will ask you the move head the during recording to the help capture the face different angles you as the way use this video help you check the account belongs to you will deleted videos one way done this ஆட் த நெவர் அப்பியர் த யுவர் ப்ரொஃபைல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை எதுவே பிடிக்கூடாது, லைவாக உங்களுடைய லைவ் பர்சனை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். அது செல்ஃபி கேமரா மூலிமா உங்களுடைய ஃபேஸை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து நீங்கள் ஷோ பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ரெக்கார்ட் வீடியோன்றதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் என்ன காமினா டேக் ஏ வீடியோ செல்ஃபி. ஓகேவா, அதில் we need the short video of the during your and different directions is the help your confirm and the real person வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து காமிச்சு நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்னு கீழே இருக்குல்ல அந்த நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகும். அந்த நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள் அந்த பிக்சரில் எப்படி வந்து காமிக்கணுன்றது. இந்த ஹோல்டு தே ஒரு ஃபோனில் ஈஸி லெவல் இது ஒரு 1 minute 10 less ஒரு 1 minute 2 minutesலேயே நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ணோம் உங்களுடைய ஹேண்டை வந்து சிம்பிள்மேட்டிக்காக ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மூலிமா நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் 1 மினிட்லேயே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃபி கேமரா வந்து ஓப்பன். இதில் என்ன பண்ணால் பொசிஷன் வித் த ஃபேஸ் இன் த சர்க்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே இருக்கும். உங்களுடைய ஃபேஸை வந்து அந்த ரவுண்ட் சர்க்கிள்குள்ளே அடங்குற மாதிரி காமிங்கன்னு சொல்கிறாங்க. காமிச்சிட்டு அடுத்தது ஷுல் பி த யுவர் ஹேண்ட் த லெஃப்ட், அந்த லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு அந்த மாதிரி காமிக்கணும். நம்ம ஜஸ்ட் அந்த மாதிரி காமிச்சோன்னா அங்கே பர்ஃபெக்ட்னு சொல்லி ஒரு டிக்கு வரும். இங்கே பாருங்கள்
டிக் வந்துச்சுங்களா? இந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து சொல்லுது மூவ் ஹேண்ட் த அப்வேர்னா அப்கமிங் மேலே ஃபேஸை வந்து அப்டேட் பண்ணுறமா அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி எல்லாத்தையும் ட்ராங்கிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து எப்படி ட்ராக் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே கீழே என்ன ரேஞ்சுன்னு காமிக்கும். அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபேஸை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா? பட் நான் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஷுல் பீட் அண்ட் த லெஃப்ட்னு காமிக்குது. எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆச்சா? நீங்கள் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்டே ஆகாது. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய வீடியோ மேலே காமிக்கும். அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே அந்த சப்மிட் கீழே பார்த்தீங்கன்னா ரீடேக் வீடியோன்னு இருக்கும். அந்த ரீடேக் வீடியோ கொடுத்து நீங்கள் திரும்பவும் அதேமாரி எடுங்க. ஓகேவா? பட் இல்லை சார் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். ரெக்கார்ட் த வீடியோ யுவர் செல்ஃப்னு சொல்லுவோம். டு மேக் த ஷூர் தி ரியல் த பர்சன் அந்த ரெக்கார்ட் த வீடியோ செல்ஃபி மூவ் ஹேண்ட் த டூரிங் ரெக்கார்டிங் த ஹெல்ப் கேப்சர் ஆஃப் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். நான் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து என்னோட வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக நான் மேட்ச் பண்ணி எடுத்துட்டேன் வீடியோ அப்படின்ற மாதிரி தான் நான் கொடுத்துட்டேன். அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு டைம் அவங்க கன்ஃபார்ம் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? பட் ஏன்னா நீங்கள் இதை திரும்ப சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்துச்சு. என்ன அப்படின்னா அப்லோட் யுவர் த ஐடி என்னன்னா டு ஹெல்ப் யூ யூஸ் செக் தஸ் அக்கௌண்ட் பிளாங்க் டு யூ நீட் த ஃபோட்டோஸ் of your officially ID. This could be a driving license and passport, other type of official identification இந்த எனி இஷ்யூஸ் அண்ட் இமெயில் ஐடி. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு நாங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். பட் நீங்கள் கொடுக்குற ப்ரூஃப் வந்து லைசன்ஸு இல்லை ஒரு வேலிடான ஐடென்டி ப்ரூஃப் பாஸ்போர்ட் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இல்லை என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே டேக் ஃபோட்டோன்னு இருக்குல்ல, அந்த டேக் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃப் வைக்கும் போது அதை ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக அந்த இதை ரீட் பண்ணி படிக்கிற அளவுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் என்ன வச்சுட்டு அது மேலே உங்களுடைய ஆதார் கார்டு இல்லை உங்களோட ஆதார் கார்டுன்னு இல்லை ஐடென்டிஃபிகேஷன் கரெக்டான இது உங்களுடைய பேன் கார்டு இல்லை உங்களுடைய ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ப்ரூஃப் கொடுங்க. மோஸ்ட் அதை கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்கேன், என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைசன்ஸ் வந்து நான் இது பண்ணுறேன். சரிங்களா? அந்த டேக் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்னுடைய லைசன்ஸை நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? அதனால் நான் வந்து லைசன்ஸே கொடுக்குறேன். கேமரா ஓப்பன் ஆயிடுச்சா? அந்த கேப்சரா கோட் வந்து கார்னரில் அந்த லைசன்ஸ் வந்து கட் ஆகாமல் கரெக்டாக அந்த பொசிஷனுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும். இதில் என்னன்னு சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க. இஸ் இன்ஃபோ ரீடபிள் மேக் ஷூர் தட் யூ கேன் த கிளியர்லி ரீட் த text and in the photos otherwise the ID meet the not accepted. இதில் வந்து அதில் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களுடைய இப்போ ஃபோட்டோ எடுத்ததை வந்து நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இமேஜோ சரி அந்த நீங்கள் எழுதியிருக்க அந்த லெட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் நமக்கு ரீட் பண்ண முடிய அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெளிவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சப்மிட் கொடுங்க. தெளிவாக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ரீட் டேக் அப்படின்ற ஃபோட்டோவை கிளிக் பண்ணி திரும்ப நீங்கள் கேப்சர் ஃபோட்டோவை வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? என்னது இப்போ கரெக்டாக தெளிவாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அங்கே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறோம். ஓகே, சப்மிட் அப்படின்றத கொடுத்தனா என்னுடைய ஐடி ப்ரூஃபும் அப்லோட் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணேன், ரெண்டாவது ஐடி ப்ரூஃப். இதெல்லாம் முடிச்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கேட்குது. இந்த ரிவ்யூ ரிக்வெஸ்ட்டில் என்ன காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் த கம்ப்ளீட்டிங் திஸ் ஐடென்டிஃபை கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வேர் யூ த ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஆஃப் த செக்யூரிட்டி ஆஃப் community so will the where reviewing your information you wantable advice. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் எது பிரச்சனை இல்லை அப்படின்னா நாங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். 30 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பட் எனக்கு இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் மெயில் மூலியமாக இது மூலியம் காண்டாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி மானிட்டேஷன் மூலமாக நீங்கள் ப்ரொஃபைலே ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான இதில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ அக்கௌண்ட்டில் நான் வந்து ஐடென்டிஃபை அப்ளை பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு வச்சுக்க. இப்போ அப்ளை பண்ணி நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் அப்ளை பண்ணி கொடுத்துட்டுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு பேக் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் போய் நீங்கள் அங்கே செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாஸ்க் போர்ட்லேயே வந்து காமிச்சதில்ல அதுலேயே போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம அப்ளை பண்ண ரிவ்யூவில் வந்து காமிக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வரேன். எல்லாத்தையும் பேக் வந்துட்டு நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணுறீங்களா? இப்போ ப்ரொஃபைல் வந்து ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு அந்த ஷீட் டாஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணினா அக்கௌண்ட் ரீசீவ்னு இருக்கும். அந்த ரீசல்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து காமிச்சிச்சு பாருங்கள். இப்போ அந்த கன்ஃபார்ம் ஐடென்டிஃபிகேஷன் வந்து காமிக்கல, ஷோ ஆகலை. நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அதில் ஷோ ஆகும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன்றதால வாட் ஆர் த ஆப் வேர் யூ த ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் த செக்யூரிட்டி ஆர் த கம்யூனிட்டி வெல் யூ ரிவியூங் த இன்ஃபர்மேஷன் ஆர் த அட்வர்டைஸ் யூ ரிவ்யூ த 5 April
2004 அப்போ 5 ஏப்ரல் வரைக்கும் நாங்கள் ரிவ்யூ வெயிட் பண்ணி வச்சிருப்போம். பட் அதுக்குள்ளே ரிவ்யூ பண்ணி ஓகே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓகே பண்ணிவிடுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, அந்த ஓகே பண்ணது எப்படி நம்மளுக்கு வரும் அப்படின்னா மெயில் மூலிமா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன் ரிவ்யூன்றது வந்து உங்களுக்கு டிக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து மானிட்டேஷனுக்கான இது வந்து தகுதி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, இல்லை ஏன்னா எரர் வந்தது அப்படின்னா என்ன பிரச்சனைன்றது மெயிலில் சொல்லுவாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி திரும்ப நீங்கள் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, பட் இல்லை அப்படின்னா நான் சொன்ன ப்ரொசீஜர் முருகா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% ஓகே ஆகிடும். ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அந்த மானிட்டேஷன் பாலிசி ஓகே ஆனிச்சுன்னா நீங்கள் ப்ரொஃபைல் மூலியமாகவும் வீடியோஸ் போகிறதால ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாமா. பை.